இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா உன்னை பார்த்தாருன்னு வைய. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணிடுவாரு உங்க மாமா? என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? உங்க மாமா இப்ப வர சொல்லு. நான் எதுக்கு வர சொல்லணும்? என் மாமாவே வருவாரு. அன்னைக்கு உன்னை மண்டபத்திலே அடிச்சு கொண்டு இருக்கணும். என் மாமா உன்னை லீகலா டீல் பண்ணோன்னு நினைச்சது தப்பா போச்சு. என்னடி நீ உங்க மாமனுக்கு ஓவரா பில்டப் கொடுக்குற? இது என்னன்னு தெரியுமா? துப்பாக்கிய ஒரு அழுத்தன உன் கதை முடிஞ்சிரும். அப்படியா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா அவர் வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடு. நீ இப்படி எங்களை துப்பாக்கி வச்சு மிரட்டுறத மட்டும் அவர் பார்த்தாரு, நான் அடிச்சே கொன்னுடுவாரு. அவன் முதல்ல இங்க வரானான்னு பாப்போம். அதுக்கப்புறம் யாரு யாரோட கதையை முடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். இதுல என்ன டவுட்? என் மாமா உன் கதையை முடிக்க போறாரு. என்னடி நீ ரொம்ப ஓவரா பேசுற? இப்போ உன் நெத்தில இந்த துப்பாக்கியை வச்சு உன்னை சுட்டு தள்ள போறேன். அவன் எப்படி வந்து உன்னை காப்பாத்த போறான்னு நானும் பாக்குறேன். மருது வேண்டாம், நீ ரொம்ப தப்பு பண்ற. மருது வேண்டாம், அவ சின்ன பொண்ணு, அவளை விட்டுரு, அவளை ஏதோ பண்ணாத. எப்பா மருது, சொன்னா கேளுப்பா. உனக்கு தைரியம் இருந்தா என் நெத்தில வச்ச மாதிரி ஒரு 10 என்ன, அதுக்குள்ள என் மாமாவே வந்து நிப்பாரு. வேணாம் மருது, விட்டுரு ப்ளீஸ். மருது ஏதோ அவ பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கா, அவளை விட்டுரு ப்ளீஸ். எப்பா மருது, உன்னை கையெடுத்து கும்புறப்பா, அவளை விட்டுருப்பா, அவ பாவம்ப்பா, ப்ளீஸ். நீ இவ்வளவு சொல்றன்னா அதை நான் கொஞ்சமாவது மதிக்கணும்ல. அந்த கார்த்திக் பதறத நான் பார்த்தாகணும்ல. சார், என்னாச்சுன்னு? உள்ள ஏதோ தப்பு நடக்குது சார். பிரசிடென்ட் அம்மாவோட ஆளுங்க இல்லாம புதுசா 2-3 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க சார். அவங்க 2வது பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டரை என்கிட்ட ரகசியமா கொடுத்தாங்க சார். இந்தாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பார்த்து போங்க. சரிங்க சார்.